விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அட்வைஸ் எல்லாம் இருந்தால் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துக்கோங்க ப்ரோ. அதாவது உங்களுக்கு சொல்லு விஜய் அவர்களை சொல்ல கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துக்கிங்கன்னா, இது வந்து அரசியல் என்பது வந்து ஒரே பாட்டில் வந்து பணக்கார ஆகிறது கிடையாது. படையப்பால ஒரே பாட்டில் பணக்கார ஆகிறது மாதிரி அரசியல் கிடையாது. அரசியல் வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். யூ ஹாவ் டு கோ த்ரூ அ ப்ராசஸ். அது தெரிஞ்சுக்கணும், அதற்கு உணர்வுபூர்வமாக அதை நீங்கள் உள்ள எடுத்துக்கணும். முதல்ல யாரோ சொல்கிறாங்க, அங்கே அட்வைசர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க போகிறாங்க, நான் வந்துட்டேன் எனக்கு ஓட்டு போட்டுடுங்க மக்கள், அதெல்லாம் அது பாலிடிக்ஸ் கிடையாது. தரையில் நிற்கணும், ரோட்ல இறங்கணும், மக்களை பார்க்கணும், சந்திக்கணும். ஒரு விவசாய பிரச்சனைன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு விவசாய பிரச்சனைன்னு என்னன்னா, அடிப்படையில் எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு நெல் மூட்டை எவ்வளோ கிலோ தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஒரு நெல் மூட்டை அந்த ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல விற்கிறாங்க, கொடுக்குறாங்க 40 கிலோ. ஒரு குவிண்டல் நெல் எவ்வளோன்னு தெரியுமா? 100 கிலோ. ஒரு குவிண்டல் நெல்லுக்கு எவ்வளவு கவர்மெண்ட்ல மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்குறாங்க தெரியுமா? இன்வெஸ்ட் கொடுக்குறாங்களா? 2500 ரூபாய். ஒரு குவிண்டல் நெல் உற்பத்தி செய்யறதுக்கு விவசாயிக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 2450 ரூபாய். கிடைக்கிறது 2500 ரூபாய். 50 ரூபா வச்சுக்கிட்டு விவசாயி என்ன பண்ண முடியும்? 100 கிலோ ஒரு குவிண்டலுக்கு. இந்த நெல்லை எங்க வாங்குறாங்கன்னு தெரியுமா? ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல. ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல ஒரு நாளைக்கு 1000 மூட்டை தான் வாங்க முடியும். அவங்க கெப்பாசிட்டி அவ்வளவுதான் வச்சிருக்கிறாங்க. ஸ்டோரேஜ் எவ்வளவு? தமிழ்நாட்டில் எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்குன்னு தெரியுமா? நெல்லுக்கு 18 லட்சம் டன் தான் ஸ்டோரேஜ் வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு மொத்தம் உற்பத்தி எவ்வளவு நெல் உற்பத்தி ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு செய்யறாங்கன்னா 1,20,000 டன். அதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணது வெறும் 40 லட்சம் டன். மீதி 80 லட்சம் டன் தனியார் ப்ரொக்யூர் பண்றாங்க. இது வந்து நெல்லுக்கு மட்டும் நான் சொல்றேன். கரும்புக்கு இப்படி இருக்கு, சோளத்துக்கு, மஞ்சளுக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விவசாயி அவங்க எப்படி வர்றாங்க, என்ன மாதிரி இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் போன 5 வருஷத்துல 3280 விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. இது நான் சொல்றது. இப்ப விவசாயத்தை பத்தி பேசணும்னா எவ்வளவு பேசிட்டு போலாம். கல்வி என்ன பண்ணணும்? இன்னைக்கு எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு? அரசு பள்ளிக்கூடம் எவ்வளவு இருக்கு? 10 வருஷத்துக்கு முன்பு அரசு பள்ளிக்கூடங்கள் 37,500 அரசு பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் 70 லட்சம் மாணவர்கள் படிச்சாங்க. மாணவிகள் சேர்த்து மாணவர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு அதே அரசு பள்ளிக்கூடத்துல 45 லட்சம் மாணவர்கள் தான் படிச்சுட்டு இருக்காங்க. 70 lakhs 10 வருஷத்துக்கு முன்பு, இன்னைக்கு 45 lakhs தான். 30 lakhs குறைஞ்சிருச்சு 10 வருஷத்துக்கு. தனியார் பள்ளிக்கூடங்கள் 12,500, 12,500 பிரைவேட் ஸ்கூல்ஸ், 37,500 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். 12,500 பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல 10 வருஷத்துக்கு முன்பு 35 lakh ஸ்டூடெண்ட்ஸ் were studying. இன்னைக்கு 65 லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க பிரைவேட்ல. ஸோ இந்த 10 வருஷத்துல இன்ஃபிளக்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க. ஏன் போறாங்க? கட்டுப்பட்டு பிரைவேட் ஸ்கூல்னா ஃபீஸ் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 80,000 பண்ண முடியல. கொரோனா பிறகு நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சம்பளம் போயிடுச்சு, வருமானம் இல்லை. ஆனாலும் அது கடனை வாங்கி பண்றாங்க. அப்போ அது கல்விக்கு நீ என்ன செய்யணும்? ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி இருக்கு? அது என்ன ப்ராப்ளம்? காமன் மேனுக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரு சப் சென்டர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்னா என்னன்னு தெரியுமா? கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்னா என்னன்னு தெரியுமா? டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் ஹாஸ்பிட்டல் என்னன்னு தெரியுமா? இல்ல மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் என்ன தெரியுமா? இதெல்லாம் ஆல் தீஸ். அதுல எவ்வளவு பேர் எம்ப்ளாய்மெண்ட், எத்தனை டாக்டர்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எம்ப்ளாய் பண்ணிருக்காங்க? ஒரு மெடிக்கல் காலேஜ்ல லாஸ்ட் 5 இயர்ஸ் வரல. இது என்வாயன்மெண்ட். என்ன என்வாயன்மெண்டல் இஷ்யூ தமிழ்நாட்டில் அண்டர் த வெட்லேண்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா. வெட்லேண்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா வந்து இது வந்து 20-30 year old ஆக்ட். 2016 வெட்லேண்ட் ரூல்ஸ் அமெண்ட் பண்ணாங்க.
புதுசா பண்ணாங்க. அதுல என்னன்னா வெட்லேண்ட் என்னன்னா நம்ம உங்க ஊர்ல இருக்கிற ஏரி, குளம், கண்மாய் இது நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னா முதல்ல அதோட ஏரியா மார்க் பண்ணணும். ஜிஐஎஸ் மேப்பிங் பண்ணி இவ்வளவு 5 ஏக்கர்ல 7 ஏக்கர் 10 ஏக்கர் 20 ஏக்கர்ல இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணணும். இது ஆக்ட்ல இருக்கு, ரூல்ல இருக்கு, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனா அது எப்படி செய்யணும், யார் செய்யணும்? ஸ்டேட் கவர்மெண்ட். இன்னைக்கு பாதி ஏரி காணாம போயிடுச்சு, பாதி ஏரி தூர்ந்து போயிடுச்சு. தமிழ்நாடு வந்து 42,000 ஏரி தமிழ்நாட்டுல இருந்தது மன்னர் காலத்துல. இன்னைக்கு 15,000 ஏரி போயிடுச்சு, 27,000 ஏரி தான் இருக்கு. அந்த 27,000 ஏரியும் பாதுகாக்கிறது அரசு. இது விட்டுட்டா அவ்வளவுதான், போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து there is so much in politics to know about, to talk about, to meet them. அதெல்லாம் செய்யணும். இன்னைக்கு இப்போ விஜய் அரசியல இருந்து வந்தது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் ரோட்ல கால் கூட வைக்கல. வராரு, பஸ்ல வராரு, போறாரு, மேல போறாரு, வேன்ல ஏறாரு, போறாரு, வராரு, இங்கதான் இருக்கு. தரையில கூட ரோட்ல கால் வைக்கல. ஸோ he has a long way to go. தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் then you could bring in solutions. சும்மா யாரோ சொல்லி, யாரோ ப்ராப்ளம் சொல்லி, யாரோ சொல்யூஷன் சொல்லி உங்களுக்கு தெரியணும் என்ன பண்ணணும். நான் 30 வருஷமா ஒவ்வொரு ஊரா, ஒவ்வொரு கிராமமா, ஒவ்வொரு பகுதியா, ஒவ்வொரு ஏரியா, ஒவ்வொரு குளம், ஆறு எப்படி இருக்கணும், எங்கிருந்து வருது, எதை ஆத்தை எப்படி காப்பாற்றணும். வைகை ஆறு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க. எங்க உருவாகுது வைகை ஆறு? வெள்ளிமலை, மேகமலை, வெஸ்டர்ன் காட்ஸ். பாதி தண்ணி வந்து பரம்பிக்குளம், அங்க தண்ணியில பெரியார், அதுல இருந்து முல்லை பெரியாறுல இருந்து அங்க இருக்கிற தண்ணி தேனி மாவட்டத்துக்கு யூஸ் பண்ணி மீதி தண்ணி வைகை டேம்க்கு வரணும். இதுதான் வைகை ஆறு. அங்கிருந்து ஆறு கிளம்பி மதுரை, இது ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், ஆர்எஸ் மங்கலம் ஏரியில போய் முடியுது. தாமிரபரணி, புதிகை மலை கேட்ச்மெண்ட் ஏரியா, பாபநாசம், அங்க இருந்து 125 கிலோமீட்டர் போய் புன்னக்காயில போய் முடியுது. காவிரி ஆறு வந்து தலைக்காவிரின்னு இருக்கு, கர்நாடகா கொடகு பகுதியில் இருக்கு. அங்க இருந்து பூம்புகார்ல போய் 800 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி 400 கிலோமீட்டர் ஆந்திரா கர்நாடகாவில், 400 தமிழ்நாட்டில் இருக்கு. பாலார், கொல்லி ஹில்ஸ்ன்னு பெங்களூர்ல இருக்கு. அங்க இருந்து டிராவல் பண்ணி 80 கிலோமீட்டர் கர்நாடகாவில், 22 கிலோமீட்டர் ஆந்திராவில், 223 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் வந்து சதுரங்கப்பட்டினத்தில் போய் போகுது. இதுல என்ன எத்தனை தடுப்பணை இருக்கு, எது செய்யணும், மாடர்ன் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் சோ மெனி திங்ஸ் ஆர் தேர் பாலிடிக்ஸ்ல. ஒரே வருஷத்துல ஒரே பாட்டில் பணக்காரர் மாதிரிலாம் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. சப்போர்ட் இருக்கலாம், மக்கள் யங்ஸ்டர்ஸ் வரலாம், அவங்க தே வாண்ட் டு சேஞ்ச். மேபி இந்த ஜென்ரேஷன் ஜென் ஜிலாம் தே வாண்ட் டு சேஞ்ச். எல்லாம் இவங்க பார்த்தாங்க, அவங்க பார்த்துட்டாங்க, இருக்கு, நாதங்கள்லாம் இருக்கு. பட் அதுக்கு மேல யூ நீட் சம்திங். ஜஸ்ட் யார் எழுதி கொடுத்து படிச்சுட்டு நான் அது செய்யறேன்லாம் இல்லை. யூ ஷுட் நோ. அது உணர்ந்து நீங்க செஞ்சா then you will succeed. ஸோ விஜய்க்கு இதை பத்தின ஒரு போதுமான அளவு ஒரு அறிவோ புரிதலோ இல்லை அப்படிங்கிற மாதிரி. நான் இல்லைன்னு நான் சொல்லல, இன்னும் தெரிஞ்சுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், அதை உணரணும். எப்படி உணரணும்னா நீங்க கிரவுண்ட்ல போய் பார்த்தா தான் உணரணும். நீங்க இருக்கிற இடத்துக்கு எல்லாரையும் வர வச்சு பார்க்கறது தட் இஸ் நாட் பாலிடிக்ஸ். அது ஃபேன் கிளப் இருக்கலாம். நீங்க போங்க, நீங்க போய் பாருங்க, நீங்க அந்த கிரவுண்ட்ல போய் பார்க்கணும். இப்போ நான் என் தருமபுரி எம்பியா இருந்தப்போ என்ஏ கோல்ட் புதூர் தும்பலி ஸ்கீம்னு ஒன்று நான் மக்களை திரட்டி போராட்டம் பண்ணி 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 தென்பெண்ணை ஆற்றுல தண்ணி நிறைய ஃப்ளட் வாட்டர் வந்து ஃப்ளட்ஸ் நேரத்தில் வந்து உபரி நீர் எடுத்து அந்த டேம் ஒன்று, தும்பலி டேம்னு ஒரு பாலக்கோட் பகுதியில் இருக்கு. அந்த என்ஏ கோல்ட் புதூர்னு ஒரு இடத்துல தடுப்பணை கட்டி அந்த தண்ணியை எடுத்துட்டு வரணும். 52 கிலோமீட்டர் வரணும். எண்ணெய் புதூர் எத்தனையோ நான் ஒரு 1000 முறை சொல்லிட்டு போராட்டம் எல்லாம் பண்ணி ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த போன வருஷம் நடைப்பயணத்தப்போ நான் போனப்போ அந்த இடத்த போய் பார்க்கலாம் அப்படின்னு போனா அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். அவ்வளோ அழகா இருக்கு. அந்த தண்ணி, அந்த சூழ், மலை எல்லாம் அவ்வளோ அழகா. என்னடா இது இவ்வளோ போய் மிஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ யூ see that. அப்புறம் எனக்கு இன்னும் ரிசால்வ் ஆகி அந்த ப்ரோக்ராம் வந்து இன்னும் சக்சஸ் ஆகணும்னு அங்க இருக்கிற கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி அன்னைக்கு அறிவிச்சு, இந்த ஸ்கீம் நிறைவேற்றலைன்னா அடுத்த வாரம் நான் போராட்டம் பண்ணுவேன்னு சொல்லி அந்த கலெக்டர் எனக்கு அன்னைக்கு சாயங்காலமே ஃபோன் பண்ணி, சார் எதுவும் பண்ண வேண்டாம், நாளையிலேருந்து மறுபடியும் இந்த வேலையை தொடங்குறோம்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் வேர் யூ கோ அண்ட் சி, தென் யூ வில் ஹேவ் ஒரு என்ன பண்ணலாம். தட்ஸ் ஹவ் அ லீடர்ஷிப். நெக்ஸ்ட் கொஸ்டின்.